அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். காலை அவசரத்தில் நம்ம எல்லாருமே இருப்போம் இல்லைங்களா? எழுந்து ட்ரெஸ் பண்ணி பிள்ளைங்களை ரெடி பண்ணி காலேஜுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்லை நம்ம புறப்பட்டு வேலைகளுக்கு போகிறது. காலை நேரம் விழியிறப்பவே ஒரு மாதிரி அவசரமாக ஆகிற ஒரு அவசர யுகமாக மாறிவிட்டது. சாப்பிட்ற உணவு, குடிக்கிற தண்ணீர், இந்த ரெண்டும் நிதானமாக செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அவசரமாக அள்ளி போட்டுக்கூடாது. நம்ம தண்ணி குடிக்கிறப்போ வேகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. நிதானமாக அமர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும். சாப்பிடுவதென்றாலும் அமர்ந்தபடி சாப்பிட வேண்டும். இதெல்லாம் இப்போ சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னே ஒன்று வச்சுருக்கிறான், குயிக் லஞ்ச் அப்படின்னு. எல்லாத்துலேயும் ஒரு 2 ஸ்பூன் அப்படி அள்ளி போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி போய் காரில் ஏறி ஏய் என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுறதும் இது சாப்பிட்றதுக்காகத்தான், நிம்மதியாக 2 வேளை 3 வேளை சாப்பிட்றதுக்கு தான், சாப்பாட்டுக்காகத்தானே. இது நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். இதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வேறு எதை பெருசாக நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே அவசரமாக ஆகிவிட்டது. நம்ம பிள்ளைங்களுக்கு மனோபாவமும் எப்படி ஆயிடுச்சுன்னா, வெற்றியும் இது மாதிரி அவசரமாக வரணும். அவங்க அவசரப்படுறாங்களோ இல்லையோ, இந்த அப்பா அம்மா படுற அவசரம் இருக்குதே, புள்ள சீக்கிரமாக பச்சு முடிச்சிடணும், சீக்கிரமாக டிகிரி வாங்கிடணும், சீக்கிரமாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அமெரிக்கன் கவுன்சிலேட் வாசலில் நின்றுக்கிட்டு விசா வாங்கி பர்மிஷன் வாங்கி அமெரிக்கா போய் சேர்ந்துடணும். அவ்வளோதான். இந்த நாட்டில் இவர்களுக்காக தரப்பட்ட கல்விக்கு செலவழித்தது, இவர்கள் ஆரோக்கியத்துக்கு, உணவு, துணிமணி, உடை, புத்தகங்கள், எல்லாருடைய உழைப்பையும் குயிக்காக எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் வெளிநாடுகளுக்கு பயன்படணும். என் புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், என் பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கா, என் மலேசியாவில் இருக்கிறான். அப்போ இந்த நாடு உங்களுக்கு இதையெல்லாம் சிறுவயது முதல் குடிக்க தண்ணீர் தந்து, சுவாசிக்க காற்று தந்து, அரும்பாடுபட்டு பல தலைவர்கள் உருவாக்கிய கல்வி கூடங்களை தந்து, தங்கள் தியாகத்தாலும் வியர்வையாலும் தந்தாங்களே, பதிலுக்கு இதெல்லாம் திருப்பி தரணும் அப்படின்ற கொஞ்சம் மனசாட்சியை யோசிச்சு பாருங்க. உங்கள் அறிவு, உங்கள் திறமை இந்த நாட்டுக்கு பயன்படணும். நீங்கள் அங்கே போங்க, சம்பாதிங்க, ஆனால் திரும்ப வந்துருங்க. உங்கள் உழைப்பை இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தாருங்கள், இந்த மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தாருங்கள். காரணம், அரும்பாடுபட்டு வளர்த்துருக்கிறோம், பெரும்பாடுபட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது இல்லையா? சரி, குயிக்காக ஒரு வெற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களா, குயிக் லஞ்சு மாதிரி. வெற்றிகள், நிரந்தர வெற்றிகள் விரைவாக வருவதில்லை. விரைவாக வருகிற வெற்றிகள் நிரந்தரமாக இருப்பதில்லை. தென்னாப்பிரிக்காவில் வைர சுரங்கங்கள் தோண்டுவாங்க. அங்கே நிறைய வைரங்கள் கிடைக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர்கள் ஒரு காலத்தில் அங்கே போய் செட்டில் ஆனாங்க. அங்கே பூமிக்கு அடியில் வைரங்கள் கிடைக்கும் அப்படின்னு இங்கிருந்து மிஷின்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க நாட்டிலிருந்து. ஆனால் தோண்டுகிற பொழுது டன் கணக்கில் மண் வெளியே வரும், ஏகப்பட்ட மணல் வெளியே வரும் சுரங்கம் தோண்டுகிற பொழுது. ஆனால் வைரம் நீங்கள் 1 மாதம் தோண்டினீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வைரம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் 1 மாத உழைப்பை தந்தால்தான் ஒரு சின்னஞ்சிறு வைரம் கிடைக்கிறது. வாழ்க்கையில் கூட அப்படித்தான். வைரம் பாய்ந்த வெற்றி அப்படின்றது அவ்வளவு சுலபத்தில் வந்துடாது. ஃப்ரிஸ் காஸ்லர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வயலின் மேதை, அவர் கச்சேரி பண்ணி முடிக்கிறார், ஆர்கெஸ்ட்ரா முடியுது. கீழே இறங்கின உடனே அந்த நகரத்தினுடைய தலைவர் அவர் அங்கேருந்து ஆஹா என்ன இசை கிறிஸ்லர், என்ன இசை, இதுக்காக ஒரு வாழ்க்கையே கொடுத்துடலாமே அப்படின்னார். கிறிஸ்லர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஆமாம் என் வாழ்க்கையை கொடுத்து தான் இந்த இசையை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் தன் வாழ்க்கையே அதில் ஒரு வேள்வியில் ஆகுதி இடுவது மாதிரி தன் வாழ்வையே தந்தால்தான் மகத்தான வரங்களை பெற முடியும். மேரி கியூரி அப்படின்னு ஒரு அறிவியல் மேதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய சிறப்பு என்னன்னா, 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. ஒன்று இயல்பியல், இன்னொன்று வேதியியல். அப்படி சொன்னால் சில பேருக்கு புரியாது. ஒன்று ஃபிசிக்ஸு, ஒன்று கெமிஸ்ட்ரி. இப்போ புரிஞ்சிருக்குமே. அப்படி தமிழ் சொல்லுங்க அப்படின்றீங்களா? சரி, ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியிலையும் அந்த அம்மா நோபல் பரிசு 2 சப்ஜெக்டில் வாங்கினாங்க. ஆனால் தன் வாழ்வையே தருவதும்பாங்களே, அதற்கு சரியான உதாரணம் அந்த அம்மா தான். ஒரு சின்ன கைவிடப்பட்ட ஒரு குதிரை லாயம், அங்கே தான் அவங்களுடைய சோதனை சாலையே இருந்திருக்கு, லெபார்டரி அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோமே.
அதில் தான் அந்த கனிமங்களை சேர்ப்பது, காய்ச்சுவது, பரிசோதனைகள் செய்வது. அப்புறம் ஒரு பக்கத்தில் அதையெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, கண்டுபிடிப்புகள் எல்லாம் குறிச்சிப்பாங்க. அதுக்கு போதுமான தாள்கள் இருக்காது, கடன் வாங்குவாங்க. அவங்களுடைய கணவர், அவரும் கியூரின்னு பேர், மேரி கியூரி, உங்கள் பேர் மேரி. ஆனால் வாழ்வையே தருவதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தன் வாழ்வையே தந்தார். ஏன் தெரியுங்களா? அந்த எக்ஸ்ரே கதிர் வீச்சினாலேயே அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அதனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய அந்த கண்டுபிடிப்பு, எக்ஸ்ரே கதிர்வீச்சு துணை இருக்கிறது. அப்படின்னா கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை, ஆரோக்கியத்தையே தியாகமாக, ஆகுதியாக தந்திருக்கிறார்கள். குயிக் லஞ்ச் மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி சக்ஸஸ் அப்படின்றதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது. வந்தாலும் மேரி கியூரி அளவிற்கு, நோபல் பரிசு பெறுகிற அளவிற்கு இருக்காது. மகத்தான வெற்றி பேரில் ஆசை வைத்திருக்கிறீர்களா? மகத்தான உழைப்பை தருவதற்கு தயாராகுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.